குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटिभास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry श्री नरसिंह जय नरसिंह जय जय नरसिंह प्रह्लादेश जय पद्मा मुख पद्मा भृंगा Narasimha, Yato Yato Yami Tato Narasimha.
प्रपद्ये नरसिंहमदिं शरणं प्रपद्ये नमस्ते नरसिंहाय प्रह्लादनाददायिने नमस्ते नरसिंहाय तव करकमलवरे नकामद्भुतशृङ्गां ललिता हिरण्यकशिपो तनुभृङ्गा केशवदत्ता नरहरिरूपा जगदीश हरे जगदीश हरे जगदीश हरे तव करकमलवरे नकामद्भुतशृङ्गा ललिता हिरण्यकशिपो तनुभृङ्गा केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे केशवदत्ता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे केशवदत्ता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे केशवदत्ता नरहरिरूपा जय जगदीश हरे ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry ஆயன்னா யாரு? கண்ணன். ஆயர் குலத்துக்கு தோன்றிய அணிவிளக்கு. கண்ணனை பத்தி பாடிவிட்டு ராமனுக்கு கோசலை பாடிய தாலாட்ட பாடி அவனை ஆயன் என்று அழைத்து அவனுக்கு மாப்பிள்ளையேன்னு முருகன்ட்ட வந்து நிற்பார். அம்பாளை பற்றி பாடுவார், கடைசியா மகனேன்னு முடிப்பார். சிவபெருமானை பற்றி பாடுவார், கடைசியில் சிவனுக்கு மகனேன்னு முருகன்ட்ட வந்து நிற்பார். எல்லாம் கடைசியில முருகன்ட்ட வந்து நிற்பார். கற்புள்ள பெண் கணவனை வழிபடுவது போலே அருணகிரிநாத பெருமான் ஆறுமுகனை வழிபட்டார். கணவனுக்கு சொந்தக்காரர்களுக்கு அவள் மதிப்பு கொடுப்பது போலே முருகப்பெருமானுடைய சொந்தக்காரர்களுக்கு மதிப்பு கொடுத்தார். அருசமய சாத்திர பொருளோனே, அறிவுள் அறிவார் குணக்கடலோனே, குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாளே, 6 சமயங்களுக்கும் சொந்தக்காரன் முருகன் என்று நிலைநாட்டினார். அந்த காலத்திலே மதங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்கி தமிழ் அருமையாக பாடியவர் அருணகிரியார். அருணகிரி மாதிரி தமிழ் பாடியவர்கள் கிடையாது. முருகா கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்கவும் தருவாய்.
செந்தமிழ் கனமான செந்தமிழாம். கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்க உந்தருவாய் அப்படின்னு கேட்டவர் அருணகிரியார். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈன். நான் தமிழால் பாட வேண்டும், உன்னை பாட வேண்டும் முருகா, ஆடும் வரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இப்படியெல்லாம் கேட்டவர் அருணகிரியார். ஆமா, அந்த திருப்புகளுக்கு என்ன பெருமை, திருப்புகள் பாடினால் என்ன கிடைக்கும், அதை சொல்லிட்டு அருணகிரியார் வரலாற்றையும் திருப்புகளையும் ஓரளவுக்கு நாம் சிந்திக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால மதுரையிலே திருப்புகழ் சாமி ஐயர் என்று ஓர் அந்தணர் வாழ்ந்தார். அவருக்கு பேரு லோகநாத ஐயர்னு பேர். ராமநாதபுரத்திலே இருந்தவர் பின்னால் மதுரைக்கு வந்தார். அருணகிரிநாதர் அவரை இறுகப் பற்றி கொண்டு விட்டார். திருப்புகழ் சாமி ஐயர் கனவிலே ஒரு காட்சி கிடைத்தது. மேலே கோபுரத்திலே இருந்து அருணகிரியார் விடுவது போலவும் முருகப்பெருமான் அவரை இரு கரங்களால் தாங்குவது போலவும் ஒரு காட்சி திருப்புகழ் சாமி ஐயருக்கு கிடைத்தது. அதிலே அவர் திருப்புகளுக்கு அடிமையாகிவிட்டார். திருப்புகள் பாடல்களை பாடினார், இசையமைத்து பாடினார், பல பெருமக்களை அழைத்து வந்து திருப்புகள் பாடச் சொல்லிக் கொடுத்தார், தத்துவார்த்த பிரசங்கம் செய்தார். 1919 ஆண்டில் திருப்புகழ் சபையை மதுரையில் திருவாலவாய் சிவபெருமான் கோயிலில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நிறுவினார். 1919. இன்னைக்கு 104 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த சபை இன்றைக்கும் மிக சிறப்பாக அத்தனை பேருக்கும் திருப்புகளை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது. சபையினுடைய 100ஆண்டு விழா நிறைவடைந்து விட்டது. அந்த காலத்தில் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னால திருப்புகழ் சாமி ஐயருடைய மகள் சுப்புலட்சுமி, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். அந்தணர் இல்லம், பல பேர் வருவார்கள், பார்ப்பார்கள், பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிடுவார்கள், போய்விடுவார்கள். மனசு கவலை, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக வேண்டுமே முருகா என்று திருப்புகழ் சாமி ஐயர் முருகனை இறுக பிடித்து கொண்டார். அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தார். அந்த மாப்பிள்ளைக்கு தியாகராஜன்னு பேர். நல்ல சிவப்பா அழகா இருந்தார். அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கணும். பொண்ணை காமிச்சாச்சு. சுப்புலட்சுமிங்கிற பொண்ணு அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. அந்த மாப்பிள்ளை என்ன கேட்டார் தெரியுமா? உனக்கு பாடத் தெரியுமா? இதெல்லாம் அந்த காலம். நம்ம காலத்தில் எப்படி எல்லாம் கேட்க முடியாது. பாடத் தெரியுமா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது? பாடத் தெரியும், ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. அந்த பொண்ணு ஒரு திருப்புகழ் பாடியது. முருகா, நீல மயில் மீது நீ காட்சி தருகிறாய். மயில் நீலமா இருக்கு, முருகன் சிவப்பா இருக்கிறான். கடல் நீலமா இருக்கு, கதிரவன் சிவப்பா இருக்கிறான். உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அந்த மாதிரி முருகா, நீ நீல மயிலின் மீது வருகிறாய். அந்த மகிழின் மீது வரும் பொழுது இந்த பெண் உன்னை பார்த்து மயங்கி விட்டாள், உன் மீது காதலாகி விட்டாள். உன் கழுத்து மாலைய இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட அற்புதமான பாட்டு. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குன்மணம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேத பொருளானவன் நான் என்று மார்தட்டக்கூடிய பெருமாளே, சூரன் மீது வேலை விட்ட பெருமாளே, உன் கழுத்து மாலை அந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? அருமையான பாட்டு. அந்த மாப்பிள்ளை தியாகராஜன் இந்த திருப்புகளை கேட்டாரா, அப்படியே மயங்கிட்டார். நான் இப்பவே தாலி கட்ட தயார். திருமணம் நடந்தது. இன்னைக்கும் நம்ம வீட்டில் மகனுக்கோ
மகளுக்கோ நல்ல இடத்தில் திருமணம் நடந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த திருப்புகளை படிக்க வேண்டும். இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் கோயில்ல சாமியை சோதனைச்சாலையில வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அனுபவங்கள். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. 8 வரி பாட்டு படிச்சா இல்லறத்தில் மிக சிறப்பாக வாழலாம். திருப்புகழ் சாமி ஐயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருவண்ணாமலைக்கு போவார். ஒவ்வொரு கார்த்திகையும் மலையை சுத்துவார். மலையை சுத்தி வர்ற பொழுது இசையோட திருப்புகழ் பாடிக்கிட்டே போவார். ஞானசம்பந்த சுவாமிகள் கூட இத்தனை தாளக்கட்டு வச்சு பாடலை. அருணகிரிநாதர் அத்தனை தாளக்கட்டு வச்சு பாடினார். சந்தத்தோடு பாடியது திருப்புகழ். அற்புதமாக நம்ம திருப்புகழ் சாமி ஐயர் திருவண்ணாமலையை சுத்தி திருப்புகழ் பாடிக்கிட்டே வருவார். அப்பப்போ அதுக்கு பொருள் சொல்லுவார். பொருள் புரியாம எந்த பாட்டையும் படிக்க கூடாது. பொருள் புரிந்தால்தான் மனம் ஆண்டவனிடத்திலே செல்லும். அழகா பதில் சொல்லுவார். யாரு என்ன கேட்டாலும் சொல்லுவார். அந்த ஊரிலே அன்னைக்கு பெரிய கார்த்திகை. திருவண்ணாமலையிலே திருப்புகழ் சாமி ஐயர் அருமையா திருப்புகழ் பாடிக்கொண்டு வருகிறார். எதிர்த்தாப்புல ஒரு பெரியவர் வந்து காலில் விழுந்தார். அவருக்கு பேர் தெரியுமா? மல்லையதாஸ் பாகவதர். யார் இந்த மல்லையதாஸ் பாகவதர்? உலகங்களிலே எல்லாம் எல்லா பகுதிகளிலும் திருப்புகளை பரப்பிய புண்ணியவான் கிருபானந்த வாரியார். அவருடைய தந்தையார் இந்த மல்லையதாஸ் பாகவதர். மல்லையதாஸ் பாகவதருக்கு அந்த காலத்திலே 11 பிள்ளை. நாங்கள் ஏகாதச ருத்ர மூர்த்திகள் அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். 11 பிள்ளை. அவரு மனைவி. இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு. கடவுள் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஊர் ஊரா போய் திருப்புகள் பிரசங்கம் பண்ணும். மல்லையதாஸ் பாகவதர் திருப்புகள் பிரசங்கம் பண்ணி கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றினார். அதுல ஒரு ஆசை. அவர் ஊரு காங்கேயநல்லூர். அங்கே முருகனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. பாருங்க, கையில நிறைய பணம் வச்சிருக்கவன் இன்னும் பணம் வேணும்னு ஆசைப்படுறான். 11 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறவர் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறார். கோயில் கட்டுறதுக்கு மனம் வேணுமா தனம் வேணுமா? மனம் வேண்டும். மனம் இருந்தால் இறைவன் தனம் கொடுப்பான். இவர் ஒரு கோயிலை கஷ்டப்பட்டு கட்ட ஆரம்பிச்சார். முருகன் கோயில், காங்கேயநல்லூர், வேலூருக்கு பக்கத்துல. கோயில் பாதியில நிக்குது. கையில பணம் இல்லை. நேர திருவண்ணாமலைக்கு வந்தார். திருப்புகழ் சாமி ஐயர் காலில விழுந்தார். என்ன வேணும்? கோயில் கட்டணும். பாதியில நிக்குது, முடிக்கணும். திருப்புகழ் சாமி ஐயர் பார்த்தார். இந்தா 1 ரூபா கொடுத்தார். ஒரு விபூதி பைய கொடுத்தார். வைத்துக்கொள். செட்டிநாட்டு பக்கம் போ. தேவகோட்டை, காரைக்குடி, பள்ளத்தூர், கண்டனூர், கானாடு காத்தான் அந்த பகுதியில் செல். அவர்கள் திருப்பணிக்கு நிறைய பணம் கொடுப்பார்கள். வீட்டில் சிக்கனமாயிருப்பார்கள். ஆலய பணிகளுக்கு அள்ளி கொடுப்பார்கள். நீ தேவகோட்டை பக்கம் போ. நகரத்தார்களிடத்திலே கேள். திருப்பணிக்கு நிறைய பணம் கிடைக்கும். இன்னொன்று என்ன? திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு உயிர் சேதம் நிகழும். மல்லையதாஸ் பாகவதற்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உயிர் சேதம் நிகழும். முருகன் காப்பாற்றுவான். இந்த விபூதி பையை வைத்துக்கொள். சொன்னது யாரு? திருப்புகழ் சாமி ஐயர். மல்லையதாஸ் பாகவதர் உடனே புறப்பட்டார். செட்டிநாட்டு பக்கம் போனார். பண வசூலானது. எடுத்துக்கிட்டார். காங்கேயநல்லூருக்கு போனார். முருகன் கோயில் கட்டினார். கோபுரத்திலே வேலை. அவருடைய பிள்ளை அவன் மேலே ஏறினான். சிற்பிகளுக்கு காப்பி கொடுக்க போனான். சிற்பிகளுக்கு காப்பி கொடுத்தான். கீழே இறங்குற பொழுது தடுமாறி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தான். பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. மல்லையதாஸ் பாகவதற்கு செய்தி போயிற்று. அங்கிருந்து ஓடி வந்து பார்க்கிறார். பெற்ற பிள்ளை இப்படி கிடக்கிறான். நினப்பு வந்தது. திருப்புகழ் சாமி ஐயர் அன்றைக்கு சொன்னார்.
விபூதி எடுத்தார். அந்த பையன் நெத்தியில பூசினார். ஒரு திருப்புகள் பாடினார். முருகா, யமன் வருவதற்கு முன்னால் நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு யமன் வருவான், என்னைக்கு வருவான்னு தான் தெரியாது. காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்கொடன் காலினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் அருமையான பாட்டு. சுடுங்கானமே பின்தொடர்ந்தலராமுன் சூலம்வாள் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளுந்தடன் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும். முருகா, காலன் கொடுமையானவன் வருவான். அப்பொழுது எல்லோரும் அலறுவார்கள். நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். இது எந்த ஒரு திருப்புகள்? திருச்செந்தூர் திருப்புகள். பாடி முடிச்சாரா, பையன் எந்திரிச்சிட்டான். திருப்புகள் பாடினால் இறந்தவர்களும் எழுவார்கள். யாரு நடத்தினது? நான் ஒன்றும் புராணம் சொல்லலை, நடந்ததை சொல்றேன். அந்த காலத்திலே கிருபானந்த வாரியாருடைய சகோதரர் இந்த திருப்புகளை கேட்டு எழுந்தார். காங்கேயநல்லூர் திருப்பணி மிக சிறப்பாக நடந்தது. திருப்புகள் அமிர்தம் என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் அந்த திருப்புகளுக்குரிய மிக சிறப்பான ஒரு பெருமை. பின்னாலே வாரியார் சுவாமிகளை திருப்புகள் சாமி ஐயர் தடுத்து ஆட்கொண்டார். அது ஒரு கதை. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry